ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ராசஸிங் பிளான்ட்டில் எப்படி ஒரு பேர்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி மீட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து எப்படி பேர்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம அதை மீட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கேட்டலாகில் மீட்டுங்கிற ஆப்ஷனில் நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதெல்லாம் இங்கே ப்ளஸ் பட்டனை கொடுத்துட்டு கேட்டகரி ஃபஸ்ட்டு மீட்டா, நம்ம செகண்டரி மீட்டா அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். உங்களுக்கு வேஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, வேஸ்ட் கேட்டகரிங்கிற மாதிரி கேட்டகரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ராடக்ட்டை. இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த கேட்டகரி கீழே வருது அதோட நேம் என்ன, அதோட யூனிட் கேஜி கிளிக் பண்ணிவிட்டு இது நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. சேலபிள் லெஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல லெஜரை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த இடத்துல மீட்டு டைப்பை வேஸ்ட்டுன்னு மாற்றினா ஹோல் போர்டுன்னு கொடுக்கணும். ப்ராசஸ்டு போர்டுனா ப்ராசஸ் போர்டுன்னு கொடுக்கணும். பை ப்ராடக்ட் அப்படின்னா ஒரு கோழி எடுத்து நம்ம சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்கிறோம் இல்லையா, அதுதான் பை ப்ராடக்ட். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். இப்போது எப்படி அதை ப்ராசஸ் பண்ணி மீட்டாக மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு இங்கே இன்சார்ஜர் செலக்ட் பண்ணுறீங்க. கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டிக் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அலாட்மெண்ட்டுங்கிற ஒரு டேப் வரும். இந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி டேட்டில் நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ண அந்த 5000 kg வந்திருக்கு. இந்த 5000 kgயில் நான் எனக்கு 2490 போர்ட்ஸ் தான் இருக்குது. சரி, நான் 2500 அலாட் பண்ணிட்டேன். அங்கே வந்த போர்டு அப்படியே இந்த இதில் அலாட் பண்ணிட்டேன். பட் என்னோடய ஹேங்கடு பேட் பார்த்தீங்க அப்படின்னா 2490 தான் இருக்குது. 10 போர்டு எனக்கு ஷார்ட்டேஜாக இருக்குது. அதே மாதிரி ஹேங்கடு வெயிட் எவ்வளவு, இந்த ஹேங்கடு வெயிட் அப்படிங்கிறது இன்புட். இப்போ நம்மளோட பிளான்ட்டில் ரிசீவ் பண்ண வெயிட்டு தான் உங்களோட இன்புட்டு. ஸோ இந்த இன்புட் வெயிட் உங்களுக்கு என்ன அப்படின்னா 4100 கிலோ 900. 4900ங்கிறது எனக்கு 100 கிலோ ஷார்ட்டேஜாக இருக்குது. டெத் அண்ட் அரைவலில் 2 போர்டு, கல்ஸில் 2 போர்டு. ஸோ 6 போர்டு எனக்கு ஷார்ட்டேஜ், 100 கிலோ வெயிட் ஷார்ட்டேஜ், டோட்டலாக 2% என்னோட சிங்கேஜ். இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா டிக் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா அலாட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கடுத்து ஹேங்கிங் கொடுக்குறேன். ஹேங்கிங்கையும் எந்த சேஞ்சஸுமே இல்லை. நான் ரிசீவ் பண்ண போர்டு பிளான்ட்டில் ரிசீவ் பண்ணது 2500, அலாட் பண்ணது அங்கே 2500. பட் நான் ஹேங் பண்ணது நான் 2490, அதோட வெயிட்டு 4900. இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன். அடுத்து ப்ராசஸிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னென்ன ப்ராடக்ட் நான் அதில் அவுட்புட்டாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் 4900 இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதில் ஒரு 500. ஸோ அடுத்ததில் ஒரு 500, அடுத்தது ஒரு 500, இதில் ஒரு 500. அடுத்து இந்த மாதிரி நமக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அடுத்தது வேஸ்ட் இருந்துச்சுன்னா வேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட்டுங்கிறது நீங்கள் கொடுத்துட்டு என்ன மெட்டீரியல் இருக்குது அதையும் கொடுத்துட்டு அதோட வெயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ கேஜி நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா 3750 கேஜி நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த சம்மரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அவுட்புட் எடுத்திருக்கேன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபார்மில் இருந்து எனக்கு உங்கள் பிளான்ட்டுக்கு வந்த வெயிட் என்ன, நான் அலாட் பண்ண வெயிட் என்ன, இங்கே நான் உள்ள இன்புட்டாக பிளான்ட்டுக்கு கொடுத்த வெயிட் போர்ட்ஸ் எவ்வளோ, அதோட வெயிட் என்ன, அதில் இருந்து நான் எவ்வளோ போர்டு எடுத்திருக்கேன், போர்டுலேருந்து மீட் எவ்வளோ எடுத்திருக்கேன், ப்ராசஸிங் மீட்டாக நான் எவ்வளோ எடுத்திருக்கேன், வேஸ்ட் வெயிட் என்ன, என்னோட ஈல்டு பர்சன்டேஜ் எனக்கு 76% ஈல்டு வந்திருக்கு. டோட்டலாக எனக்கு போர்ட்ஸ் லைவ் போர்டு பர்ச்சேஸ் பண்ண காஸ்ட் 100 ரூபா, ப்ராசஸிங் காஸ்ட்டு 15 ரூபா ஒரு கேஜிக்கு, டோட்டல் காஸ்ட் 5,55,000 எனக்கு ஒரு கேஜி நான் மீட்டாக மாற்றுறதுக்கு 150 ரூபா நான் செலவு, 148.33 ரூபா. நீங்கள் 149 ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இங்கே பிளான்ட்டுக்கு கீழே அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வேணுங்கிற ரிப்போர்ட் மீட் ஸ்டாக் வேணால் மீட் ஸ்டாக் இருக்கும். ப்ராசஸிங் ரிப்போர்ட்னா என்னென்னு நம்ம ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்னு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம்.
போர்ட்ஸ் ரிசீவ்னா நம்ம எவ்வளோ போர்ட்ஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படிங்கிறது, அலாட் பண்ணால் எவ்வளோ போர்டு அலாட் பண்ணாங்கிறது, எக்கானமிங்கிறது நம்ம ஒவ்வொரு ப்ரொடக்ஷனுக்கும் எவ்வளோ காஸ்ட்டில் நம்ம பண்ணியிருக்கோம் கேஜிக்கு அப்படிங்கிறத ரிப்போர்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.